செப்டம்பர் 9. செப்டம்பர் 9 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் சுடோகோ டே. சுடோகோங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான கேமு. 9x9ல பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர்ஸ் வச்சு ஒரு கேம் விளையாடுவாங்க. இந்த கேம் தான் வந்து சுடோகோ கேமு. இந்த கேம் விளையாண்டா நம்மள பிரெயின் பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகுமா. லாஜிக்கா வந்து நம்ம மைண்ட் வந்து யோசிக்குமா. இந்த கேமுக்காகவே இந்த நாள் இருக்குது. அதுமாதிரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பாக்ஸ் ஒயின் டேங்கிறாங்க. ஒயின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா பாட்டில்ல நம்ம பேக் பண்ணி பார்த்துருப்போம். ஆனா, பாக்ஸ்ல கூட ஒயின் வந்து பேக் பண்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு கிரியேட்டிவான ஒரு ஐடியாவா வந்து இருக்கிறதுனால, இந்த பாக்ஸ் ஒயின அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. ஆமா, இந்த நாள் பார்த்தீங்கன்னா, டெடி பியர் டேங்கிறாங்க. டெடி பியர்ஸ் பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் வந்து ஒரு ஒரு பெட் மாரி வந்து டெடி பியர் வந்து வச்சிருப்பாங்க. இந்த டெடி பியர்ஸ அப்ரிஷியேட் பண்ற விதமா தான் வந்து இந்த நாள் இருக்குது. அதே மாரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஃபார் ப்ராடக்ட் எஜுகேஷன் ஃப்ரம் அட்டாக் டேங்கிறாங்க. உலகம் பூரா பார்த்தீங்கன்னா, நெறைய விதமான டெரரிஸ்ட் அட்டாக் நடக்குது. நெறைய பிரச்சனைகள் வந்து உலகம் பூரா வந்து போயிட்டு இருக்குது. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ஸ்லேவரிலாம் நடந்துட்டு இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா, அங்குள்ள அந்த மாதிரியான பாதிக்கப்பட்ட சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்துக்கு வந்து எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கிடைக்காது. அப்படி இல்லாம எஜுகேஷன் அப்படிங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா விதமான குழந்தைகளுக்கும் எஜுகேஷன் வந்து ப்ராப்பரா போணும் அப்படிங்கிற ஒரு பர்ப்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. இது போக செப்டம்பர் 9 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ.